1 இல்ல 2 இல்ல 3 சுழற்சி இருக்குதுங்க. இந்த 3 சுழற்சியில எதனால நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? தென் தமிழகத்துல ஏற்கனவே கனமழை பெய்து வரும் நிலையில அந்த மழை எப்போ நிக்க போகுது? ஏற்கனவே வட தமிழகத்துல மழையே இல்லாத நிலையில அங்க எப்ப மழை பெய்ய போகுது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்கலாம். இது வெதர் வித் வேதா. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்குங்க. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அங்கேதான் நிலவிக்கிட்டு இருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதே தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கு. இது வர்ற நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடையும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரிதாங்க. எதனால நமக்கு மழை வரும்? நமக்கு அரபிக்கடல் இருக்கு இல்லையா, அதனால நமக்கு எந்த பலனும் கிடையாது. இந்த பக்கம் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமா மாறப்போகுது. ஆனா அது நமக்கு மழையை கொடுக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா குமரிக்கடல் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த வளிமண்டல சுழற்சி, அது காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறப்போகுது. தமிழகத்துக்கு மழையை கொடுக்க போகுது. ஏற்கனவே தென் தமிழகத்துல பரவலா மழை பெய்துட்டு இருக்கு. அங்க மழை தொடருமா? தொடருங்க. நாளைக்கு காலையில வரைக்கும், அதாவது 25ஆம் தேதி காலையில வரைக்கும் நெல்லை அப்புறம் தென்காசி இந்த மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப தென் தமிழகத்துல மட்டும்தான் மழையா? காலையில சென்னையில கூட லேசான மழை பெஞ்சதே. அங்க மட்டும் கிடையாதுங்க. தமிழகம் முழுவதுமே பரவலா 40 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீச ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதே நாளைக்கு 25ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, நாளையிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை பொழிவு தென் தமிழகத்துல குறையும் அப்படின்னு. அதை தான் வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யும். மிக கனமழைக்கான எச்சரிக்கை கிடையாது. 26ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம், காவிரிப்படுகை மாவட்டங்களில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் உட்பட தஞ்சை, திருவாரூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய போகுது. 30ஆம் தேதி நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் விட்டு விட்டு மிதமான மழை அவ்வப்போது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனா மிக கனமழை அப்படின்னு பார்க்கும்போது 29ஆம் தேதியிலிருந்து மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு 3 சுழற்சி இருந்தாலும் அதிகமாக மழையை கொடுக்க போகிறது நமக்கு குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான். இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. அதுக்கு மேலே மண்டலமாக மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. தென் தமிழகத்தில் இருக்கிறவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மழை படிப்படியாக முற்றிலுமாக நிற்காது, படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காவிரிப்படுகை மாவட்டங்களில் கனமழை தொடரப்போகுது. இன்னங்கப்பா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றி நமக்கு மழையே பெய்யலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கான டைம் வரப்போகுது. சென்னைக்கான டைம் 28ஆம் தேதிக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இதே அந்த பக்கம் புயல் பற்றி பார்த்தோம்னா அந்த சென்யார் புயல் அப்படின்றது இனிமே தான் உருவாக போகுது. அது உருவாகி அதோடைய நகர்வு எப்படி இருக்க போகுது, தமிழகத்தை நோக்கி நகரப்போகுதா அப்படின்றதெல்லாம் முழுவதுமாக நம்ம பார்த்த பிறகுதான் அதனால எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்பதை நம்மால கணிக்க முடியும்னு புரிஞ்சுக்கலாம். இதே மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாம அந்தமான் கடற்பகுதியிலையும் சூறாவளி காற்று வீச போகுது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலையும் காற்றுடைய வேகம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால மீனவர்கள் அந்த பகுதிக்கு போறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஆழ்கடலுக்கு போயிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பணும் அப்படின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல நீங்க பார்க்கலாம், அதி கனமழை அப்படின்றது தமிழகத்துல பதிவாயிருக்கு அப்படின்றத பார்க்கணுங்க. குறிப்பா தென் தமிழகம், தென்கடலோர மாவட்டங்கள்ல. அதுல ஊத்து பகுதியில தான் அதிகபட்சமா 23 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. 4 22 சென்டிமீட்டர், சேத்தியாத்தோப்பு காக்காட்சியில 21 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதி கனமழை இருக்காது அப்படின்னாலுமே மிக கனமழையும் ஆங்காங்கே தொடரதான் போகுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி நமக்கு மழையை கொடுக்க போகிறது. தென் தமிழகத்துல மழை குறைய போகிறது. காவிரி படுகை மாவட்டங்கள்ல மழை கனமழையாக நீடிக்க போகிறது. வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. இதுதான் ஒட்டுமொத்தமான வானிலை நிலவரம். இது வெதர் வித் வேதா.